நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற வேலிக்கும் தேவனுடைய வேலிக்கு வித்தியாசம் உண்டு. உலகத்தில் இருக்கிற வேலிகளை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வேலிகளை நம்முடைய கண்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அதை அறிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நம்ம கிருபையால் பரிசுத்தமாய் தேவ பிள்ளையாய் இந்த இடத்துல ஜீவனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஸ்தோத்திரம். என்னவென்றால் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் வேலி அடைத்து பாதுகாத்தபடியினால் தான் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் வேலி அடைக்கிறார்னா, ஸ்தோத்திரம், ஒரு கூட்டம் நம்மை அழிப்பதற்கும் விழ வைப்பதற்கும்